வணக்கம் நேயர்களே, ஸ்பீக்கிங் கிராஸ் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு நம்மோடு ஃபாதர் மரிய ஆரோக்கியம் இணைந்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேச போறோம். வாருங்கள் ஃபாதர். பிரைஸ் லார்ட். வணக்கம். பிரைஸ் லார்ட். வணக்கம். என்ன மார்ஷல், ரொம்ப பிஸியா இருந்திருக்கீங்க போல இருக்கு இந்த நாட்கள்ல. கொஞ்சம் அரசியல் நடவடிக்கைகள் நிறைய எக்ஸைட்டிங், பரபரப்பான ஒரு சூழல். ஆமா, ஒரு வகை ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. அதனால கொஞ்சம் தொய்வாயிடுச்சு. நம்முடைய கடந்த காணொளிகள், பெரிய வெள்ளி, பெருவியாழன், ஈஸ்டர் திருநாள், அதை ஒட்டி போட்ட பல காணொளிகள் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தன. பலருக்கு பயனுள்ளதாக இருந்தது. நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. உங்ககிட்ட நேரில் நிறைய பேர் சொல்லியிருந்ததை பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. இது தொடர்ந்து நம்ம நிறைய பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம பேச போறது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி, கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒன்று, பைபிள், திருவிவிலியம், சில சபை பிரிவுகளை பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்த வரைக்கும் பைபிளையும் ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாங்க. இப்போ புரொட்டஸ்டன்ட் திருச்சபையெல்லாம் பைபிள் தான் எல்லாமே சொல்லுவாங்க. நமக்கு பைபிள் மட்டுமே எல்லாம் சொல்லுவோம். பைபிளும் எல்லாம், திருச்சபை, அப்போஸ்தலிக்க பாரம்பரியம், திருச்சபை விசுவாசம், பைபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த நிகழ்ச்சி மூலமா நான் சில விஷயங்களை பைபிளை பத்தி தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட், பைபிள்னா என்ன? பைபிள் மனிதனால் எழுதப்பட்டதா அல்லது கடவுளால் கொடுக்கப்பட்டதா? பைபிள் நம்ம ஹிஸ்டாரிக்கல் புக் அப்படின்னு எடுத்துக்கலாமா அல்லது வெறும் விசுவாச வார்த்தைகளை கொண்ட ஒரு புத்தகம் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட், பைபிளை எப்படி பார்க்கணும், என்ன பார்வையில பார்க்கணும்? இந்த கேள்வி நம்முடைய விசுவாசத்துக்கும் திருச்சபைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. நீங்க சொன்னீங்க ப்ராட்டஸ்டன்ஸுக்கு பைபிள் மட்டும்தான், கேத்தலிக்ஸுக்கு 2-3 விஷயம்லாம் சேர்ந்தது தான், இது பைபிள் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதில் ஒரு சிறு கரெக்ஷன். கத்தோலிக்கர்களுக்கும் பைபிள் தான் அடிப்படை. ஓகே. ஆனால் பைபிளை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரியம், திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் வருது. ஏனென்றால் பைபிளுங்கிறது திருச்சபையிலிருந்து உருவானது. ஓகே. திருச்சபையாளர்கள் அதை இதுதான் பைபிள் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி, இதெல்லாம் பைபிள் இருக்க வேண்டிய நூல்கள், இதெல்லாம் இல்லை அதெல்லாம் நூல்கள் அப்படின்னு சொல்லி அவங்க. ஆனால் திருச்சபையினுடைய, அதாவது பைபிளுடைய பிறப்பிடமே திருச்சபை. அது பைபிள் நேராக வானத்திலிருந்து விழுந்த ஒரு புக் கிடையாது. ஓகே. ஒரு சின்ன வித்தியாசத்தை சொன்னாக்கா புரியும். இப்போ பைபிளுக்கும் குரானுக்கும் என்ன வித்தியாசம்? ப்ராஃபட் முகமது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு ஏஞ்சல் கேப்ரியல் தோன்றி ஒரு காலகட்டத்தில் தோன்றி அவருக்கு குரானுடைய வார்த்தைகள்லாம் டிக்டேட் பண்ணார். அதை அவர் எழுதி வச்சிருக்கிறார். அதுதான் குரான் ஆயிடுச்சு. பைபிள் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பைபிள்னாலே பீப்ளியோஸ் அப்படிங்கிற ஒரு கிரீக் வார்த்தைக்கே பல நூல்கள். பைபிள் ஒரு நூல் கிடையாது, அது ஒரு லைப்ரரி, அது ஒரு நூலகம். அதில் நம்ம தமிழ் கத்தோலிக்க பைபிளில் 73 நூல்கள் இருக்கின்றன. அவை எந்த கட்டத்தில் எழுதப்பட்டன அப்படின்னாக்க ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகள். ஓகே. ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகள் பைபிள் ஃபார்மேஷன் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது திடீர்னு யாராவது உட்காந்து நம்ம இதை எழுதுவோம் அதை எழுதணும் அப்படின்லாம் எழுதுனதில்லை. மக்களுடைய விசுவாச பாரம்பரியம் பல நூற்றாண்டுகளாக நடப்பதை அவ்வப்பொழுது சிலர் தூய ஆவியினால் தூண்ட பெற்று பிட்டாக எழுதி வச்சாங்க. அதுக்கப்புறம் அதை சில பேர் தொகுத்து நூலாக்குனாங்க. நிறைய நூல்கள் இருந்தது மாதிரி. ஆனால் திருச்சபையும் சரி, யூத மத தலைவர்களும் சரி, அந்த நூல்கள்லாம் அலசி பார்த்து இதுதான் பைபிள், இந்த நூல்ஸ்லாம் பைபிளை சேராது அப்படின்னு சொல்லி நிறைய ஒதுக்கிட்டாங்க. இப்போ காஸ்பல்ஸே எடுத்துக்கிட்டோம்னாக்கா, நற்செய்தி நூலையே 4 தான் இப்போ திருச்சபை நற்செய்தின்னு ஏற்றுக்குது. ஆனால் அவங்க அவங்க முன்னாடி இருந்தது ஒரு 10-12 காஸ்பல்ஸ் இருந்துச்சு. அதுக்கு நிறைய இருந்துச்சு. இது இல்லை. இதனால தான் தூய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. மற்ற காஸ்பல்ஸில் ஏதாவது ஒரு சில உண்மைகள் இருக்கக்கூடும். ஆனால் அவற்றை அப்படியே முழுசாக இறை வார்த்தை என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு திருச்சபை தான் பைபிளை என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணுது. ஓகே. அதனால் அது கிமு ஒரு 1000 ஆண்டுகள், 700-800 ஆண்டுகளிலிருந்து வந்த ட்ரெடிஷன்ஸ், ஓரல் ட்ரெடிஷன்ஸ். கிறிஸ்துவுக்கு பிறகு ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டு. திருவெளிப்பாடு நூல் இதெல்லாம் இப்போ ஏறக்குறைய 100 ஆண்டுகள் கழிந்து, இயேசு பிறந்த பிறகு 100 ஆண்டுகள் கழிந்து தான் எழுதப்பட்டது இதெல்லாம். அதனால் அந்த ரேஞ்ச்
டைம் ரேஞ்சை பார்த்தோம்னாக்கா ஒரு 1000 ஆண்டுகள் ஏறக்குறைய இருக்கும். இல்லை, நீங்கள் சொல்கிறது இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு மட்டும்? பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் சொல்கிறேன், முழு பைபிளையும் சொல்கிறேன். ஓகே. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே யூதர்கள் வச்சுருந்தாங்கல்ல? ஏற்கனவே வச்சுருந்தாங்க. அந்த பழைய ஏற்பாட்டையே வந்து ஒரு டெஃபினட்டாக இதுதான் பழைய ஏற்பாடு அப்படின்னு யூதர்கள் சொல்கிறதுக்கே ஒரு 700-800 ஆண்டுகள் ஆச்சு. ஓகே. இப்போ வந்து பழைய மோயிசன் எழுதினது அப்படின்னு சொன்னதெல்லாம் மோயிசன் காலத்தில் வாய் வழி சொல்லாக வந்துருந்துச்சு ஒழிய மோயிசன் அதெல்லாம் எழுதினாரு அப்படின்னு இன்னைக்கு யாரும் நம்புறதில்லை. அவர் பேசினார், அவருடைய வார்த்தைகள் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக அந்த மக்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. அவெல்லாம் எழுத்து மூலமாக அவை எழுதப்பட்டது ஏறக்குறைய ஒரு டேவிட் சாலமன் சமயத்துக்கு அப்புறம் தான். ஓகே. இது ஏன் அப்படின்னாக்கா, போன நூற்றாண்டில் திருச்சபையே திருத்தந்தையே பயச 10th ஆரம்பித்து கத்தோலிக்கர்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. நீங்கள் வந்து பைபிளை வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் அன்னையிலேருந்து ஆரம்பித்து இப்போ 100 வருஷமாக பைபிளை பற்றி எழுதப்படாத நூல்களே இல்லை. நிறைய நுணுக்கமாக ஒவ்வொரு வார்த்தையும் இது எங்கிறது, இதனுடைய மீனிங் என்ன, இது ஒரிஜினல் எந்த லாங்குவேஜில் எழுதப்பட்டது அப்படிலாம் நிறைய ரிசர்ச் பண்ணி பயங்கர கேத்தலிக் பைபிள் ரிசர்ச் இஸ் வெரி வெரி லார்ஜ், வெரி வைடு. அதனால் இன்றைக்கு வந்து பைபிளை பற்றி நமக்கு முன்னாடி தெரிஞ்சதை விட நிறைய விஷயங்கள் இப்போ தெரியுது. பைபிள் என்ன மாதிரி புக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அது வரலாறா அல்லது அதில் வந்து பைபிளில் வந்து எல்லா விதமான இலக்கியங்களும் இருக்குது. ஓகே. அதில் வந்து வரலாறு இருக்குது, போயட்ரி இருக்குது, ஜபங்கள் இருக்கின்றன, போதனைகள் இருக்கின்றன, தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, விஷன்ஸ் இருக்குது. இப்போ டேனியல் புக்லாம் விஷன்ஸ் நிறைய, அதுக்கு அப்பாக்கலிப்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. புக் ஆஃப் ரெவலேஷன், அதாவது திருவெளிப்பாடு நூல், கடைசி நூல் பைபிளில் இருக்குது. அதில் எழுதுறதுலாம் இது என்ன சரித்திரமா அப்படின்னு எல்லாம் இது பல விதமான சமனசுக்கள், பிசாசுகள், அதெல்லாம் உருவகங்கள். ஓகே. உருவகங்கள், அதாவது ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ், ட்ரூத்ஸ் அபவுட் ஹியூமனிட்டி, அவற்றை பற்றி விளக்குவதற்கு அவர்கள் அந்த காலத்தில் இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லுறது பழக்கம். அந்த லாங்குவேஜை வந்து யோவான் யூஸ் பண்ணி அந்த புக்கை எழுதியிருக்கிறார். அதனால் அதை வாசிக்க வேண்டிய விதமே வேறு. ஆகையினால பைபிள் வந்து ஒரு லிட்ரரியாக இன்றைக்கி நம்ம டெக்ஸ்ட் புக் எழுதுகிற மாதிரி எழுதப்பட்ட ஒரு நூல் அல்ல. இதில் எனக்கு இன்னும் ஒரு டீப்பாக என்ன கேள்வினா, இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லணும். பைபிள் வந்து செவி வழி நாகரிகம், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஓரல் ட்ரெடிஷனில் வந்தது, அப்போ எழுதலை. இப்போ மோசஸ் எக்ஸோடஸ் பற்றி எழுதினாலும் அவர் அப்போ எழுதலை. நீங்கள் சொன்னீங்க கிங் சாலமன் காலத்தில் எழுதப்பட்டதாக இருக்கலாம். அப்போ அது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ பல தலைமுறைகள் கடந்து வந்ததுனால எக்ஸாக்டாக நடந்ததை நோட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். கொஞ்சம் கூட்டி சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் குறைச்சி சொல்லியிருக்கலாம். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, பைபிளில் இருக்கிறத அப்படியே வேர்ட் பை வேர்டு ஏற்றுக்கணுமா, அல்லது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி புரிஞ்சுக்கணுமா, அல்லது கதையை ஏதாவது சில டவுட்ஸோட சில சந்தேகத்தோட எடுத்துக்கணுமா, தெளிவாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணுமா? உங்களுடைய பைபிள் நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்ல அருமையான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. அதாவது நானே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் அடுத்த நாள் இன்னொருத்தவங்களை அதை போய் சொல்லும்போது கொஞ்சம் மாற்றி தான் இருக்கும். எக்ஸாக்டாக நான் சொன்னது அப்படியே இருக்காது. இது மனித இயல்பு. அதுபோல தான் மோயிசன் காலத்திலிருந்து சொல்லப்பட்டு வந்ததெல்லாம் வாய்மொழி வழியாக பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா அப்படியே வந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அதில் சில மாற்றங்கள் தானாக ஏற்படுவது இயற்கை. ஓகே. ஆனால் அவங்க வேண்டும் என்று அவர்கள் மாற்றவில்லை. அதாவது அவங்களாம் அதை அப்படியே மனப்பாடமாக பண்ணியே ஒப்பிக்கணும். சென்ட்ரல் ட்ரூத்ஸ்லாம் அப்படியே எந்த அளவுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஷெமா இஸ்ராயல் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு எபிரேயத்தில். அப்படின்னா இஸ்ராயலே கேள், உன்னுடைய ஆண்டவர் ஒருவரே அப்படின்னு அதை வந்து அந்த யூதர்களுடைய குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. நம்ம வந்து தந்தைக்கும் மதனுக்கும் தூயாவிக்கும் மாட்சி உண்டாக அப்படிங்கிறத ஒரு 500 வருஷமாக சொல்லியிருக்கேன். அதை அந்த மட்டும் மாற்றலை. ஏன்னா அது ஒரு ஃபார்முலா ஆகிடுது. ஓகே. அது மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் அவங்க எந்த காலகட்டத்தில் எழுதுனாங்க, யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதும் முக்கியம். ஏன்னா வந்து பைபிள் வந்து கடவுளுடைய வார்த்தையும் மனிதனுடைய வார்த்தையும் கலந்தது.
அது சும்மா கடவுளுடைய வார்த்தை மட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு கடவுளுடைய வெளிப்பாடு மனிதனுடைய கைவண்ணம். கரெக்ட். அந்த மனித இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக கடவுளுடைய எண்ணம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஓகே. ஆகினால அந்த காலத்துல மனுஷன் எந்த அளவுக்கு சரித்திரத்தை புரிஞ்சுக்கிட்டானோ, அறிவியலை புரிஞ்சுக்கிட்டானோ, அந்த மொழியில தான் அதனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம வரலாறு, சரித்திரம், கலாச்சாரம் இதெல்லாம் பற்றி நிறைய புரிதல்கள் நமக்கு இருக்குது. உலகம் எப்படி படைக்கப்பட்டதுங்களாம் இப்போ நமக்கு தெரியுது. ஆனால் அந்த காலத்தில் அதே மாதிரி புரிதல்கள் இல்லாத சமயத்தில் அவர்கள் எந்த கேட்டகரி அவங்களுக்கு புரிஞ்சுதோ அது வழியாக தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடும் ஏறக்குறைய அதே ப்ரோசஸ் தான். ஏன்னா ஜீசஸ் பேசினப்போவும் முதல் அப்போஸ்தலர்கள் போதிப்போப்பும் எதுவும் எழுதி வைக்கப்படவில்லை. ஆமாம். அவங்களுக்கு அந்த சமயத்தில் எப்படிடா இந்த செய்தியை உலகத்துக்கு சொல்லலாம் அப்படிங்கிற பெரிய ஆதங்கம், பெரிய அந்த பேஷன் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆகினால அதுவும் அதே சமயத்தில் எருசலேமில் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதுனால சிதறி போய் பல இடங்களுக்கெல்லாம் போய் அவர்கள் போதிக்க ஆரம்பித்தார்கள். ஆகையினால் அவங்களுடைய அந்த காலத்தினுடைய முக்கிய நோக்கம் இதெல்லாம் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே. இதை சொல்லணும் மக்களுக்கு. கொஞ்ச காலம் கழித்து 20, 30, 40, 50 ஆண்டுகள் கழித்து இப்படியே சொல்லிகிட்டு இருந்தாக்க இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அப்போவே சில பேர் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க, அதனால் எழுதி ஆகணும் அப்படின்னு சொல்லி சில இதுக்கெல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. இயேசுவை நேரடியாக பார்த்த சாட்சிகள்லாம் சாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி சில எழுத்துக்கள்லாம் எழுதி அதெல்லாம். ஆனால் இந்த பைபிள்ஸ்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகும்பொழுது இயேசுவனுடைய நேரடி அவருடைய அனுபவம் உள்ளவர்கள் அவ்வளோவா இல்லை. யோவான் அதாவது நிறைய பேர் இல்லை, சில பேர் இன்னும் இருந்தாங்க. ஓகே. சில பேர் லூக்கா இருந்திருக்காரு. லூக்காவை பற்றி காஸ்பிள்ஸில் சொல்லனா கூட அப்போ சில திருத்தூதர் பணிகளை சொல்லியிருக்குது. அவர் தான் எழுதினது, அவரே கையெழுத்து போட்டு நான் தான் எழுதினேன், நான் ரிசர்ச் பண்ணிலாம் எழுதுறேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறார். இப்போ லூக்கா நற்செய்தியில் தொடக்கத்தில் தான் உங்களுக்காக நான் நிறைய படித்து ரிசர்ச் பண்ணி கிடைக்கிற மெட்டீரியல்லாம் எது ரைட்டு எதுன்னு சீர்தூக்கி பார்த்து உங்களுக்காக இயேசுவை பற்றி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதுலேயே ஒரு இந்த 4 காஸ்பிளில் காஸ்பிள் அக்கார்டிங் டு மார்க், அக்கார்டிங் டு மேத்யூ, அக்கார்டிங் டு லூக், அக்கார்டிங்னா என்ன அவங்களுடைய வெர்ஷன் அது. ஓகே. அதனால தான் ஒன்றுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. ஏன்னா அவங்க வெவ்வேறு இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் கன்சல் ஒரே இடத்துல உட்காந்து எல்லாம் இந்த முரண்பாடுகள்லாம் இல்லாமல் எழுதுவோம் அப்படின்லாம் அவங்க எழுதலை. வெவ்வேறு இடத்துல எழுதுனாங்க. ஒரு சில எல்லாம் அதே கதை தான், இயேசுவனுடைய வரலாறு தான். ஆனால் அந்தந்த கம்யூனிட்டிக்கு தகுந்தாப்புல ஒரு சில வார்த்தைகள் அப்போ தான் அவங்களுக்கு அது புரியும், அது நல்ல பாடமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில வார்த்தைகள் அவங்க பார்க்குற பார்வையில் அவங்க பார்த்ததுல எழுதியிருக்கிறாங்க. அதனால தான் திருச்சபையே கடைசியில் இந்த 4 புக்கில் எப்படி வச்சுக்கலாம், இதெல்லாம் இதில் ஒன்று மாதிரி இருக்குது, அதில் ஒரு மாதிரி இருக்குது, இதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஒன்றா போட்டுருமா அப்படிங்கிற அவங்க எண்ணமே அவங்களுக்கு வரல. அப்படியே அவங்க ப்ரிசர்வ் பண்ணாங்க. ஏன்னா அந்த 4 நற்செய்திகளுமே தூய ஆவியினால் தூண்டப்பட்டு எழுதப்பட்டவை அப்படிங்கிறது திருச்சபை அதை ரெஸ்பெக்ட் பண்ணுது. அதனால தான் திருச்சபை இன்னைக்கு புதுசாக வாசிக்கிறவங்க இதெல்லாம் கட்டுக்கதை, இது இந்த காஸ்பல் ஒன்று சொல்லுது, அந்த காஸ்பல் ஒன்று சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் பைபிளை பற்றி சுத்தமாக அறியாதவர்கள் தான் இப்படி பேசுவாங்க. அதனால பைபிளுங்கிறது ஒரு பைபிள்னா என்னங்கிறது படிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இப்போ ஓரல் ட்ரெடிஷன் நான் முதல்ல கேட்ட மாதிரி நிறைய இதுல அதை பத்தி ஒரு சந்தேகம் வரும்ல. இந்த சந்தேகத்தோட நான் பைபிள் எப்படி அணுகிறது, ஒருவேளை இது மாத்தி எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு தோணலாம். இப்ப நம்மளை குற்றப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுங்களேன் படிக்கிறப்ப, அப்ப தோணும் ஒருவேளை அது உண்மையான வேர்டா இல்லாம இருந்தா, ஒருவேளை அந்த ஓரல் ட்ரெடிஷன்ல மாறி இருந்தா, எழுதுறப்ப மாறி இருந்தா, அப்படி தோணும் இல்லைங்களா? அந்த வார்த்தையை நம்ம எப்படி அப்படியே எடுத்துக்கலாமா, அல்லது அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பொருத்தி பார்த்து தான் எடுத்து பயன்? 2 கருத்துக்கள் அடிப்படையாக இதில் சொல்லி ஆகணும் உங்கள் கேள்விக்கு பதிலாக. ஒன்று பைபிளில் எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னா 3ன்னு சொல்லலாம். ஒன்று அது எழுதப்பட்ட நேரம், காலம், எழுதப்பட்ட நோக்கம், புவியியல் அமைப்பு, எழுதப்பட்ட அந்த சூழல், இடம், அந்த காலத்தில் இந்த கலாச்சாரம், இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா அங்கே எழுதப்பட்டதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். 2வது அதனுடைய உள்ளர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு திருச்சபை முக்கியமானதொன்று. ஓகே. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, திருச்சபை தான் இந்த பைபிளை பத்திரமா 2000 ஆண்டுகளாக 3000 ஆண்டுகளாக பாதுகாத்து வருகிறது. ஆகினால ஏதாவது ஒரு இடத்துல சந்தேகம்னாக்கா
ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டத்துக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கக்கூடாது. அது தனி மனித விருப்பு உரிவுகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஆகிடும். ஆனால் திருச்சபை சொல்கிறது, திருச்சபை தான் இஸ் த authentic interpreter of the scriptures. ஓகே, authentic interpreters of the scriptures. அதனால திருச்சபை சொல்லணும். மூன்றாவது வந்து பைபிளில் வந்து வெவ்வேறு பகுதிகளை தனித்தனியாக எடுத்து அல்லது வாசகங்களை மட்டும் தனித்தனியாக எடுத்து இது நல்லது, இது சரியில்லை அப்படின்னு சொல்றது ஒரு தவறான அணுகுமுறை. ஓகே, ஏன்னா பைபிளுடைய சென்டர் எதுவோ, பைபிளுடைய மெயின் டீச்சிங்ஸ் எதுவோ அந்த ஒளியினில் தான் நாம் பைபிள் முழுசையும் பார்க்கறதுக்கு கற்றுக்கணும். இப்போ சர்ச் ஃபாதர்ஸ்லாம், பழைய காலத்து சர்ச் ஃபாதர்ஸ்லாம் சொல்லுவாங்க, கிறிஸ்துவே பைபிள் முழுவதையும் ஒளிர்விக்கின்ற ஒளி. கிறிஸ்து என்ற அந்த ஒளியினுடைய அந்த வெளிச்சத்தினில் தான் நம்ம பைபிள் முழுசையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டில் கடவுள் இப்படி செய்ய சொன்னார், அப்படி செய்ய சொன்னார், இப்படி பண்ணார் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது வந்து கிறிஸ்துவனுடைய கண்ணோட்டத்தில் இப்படி பார்க்கும்பொழுது கிறிஸ்து இப்படி சொல்கிறாரு, அப்படி இப்படி பழைய ஏற்பாட்டில் கடவுள் எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், என்ன புரியணும்? கிறிஸ்துவனுடைய ஒளியில் தான் நாம் பழைய ஏற்பாட்டையும் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவனுடைய மைய கடவுள் என்றால் அன்பு. அவர் நம்மை அன்பினால் படைத்தார். நாம் அவரை விட்டு விலகினோம், அதுக்கு தான் பாவம் என்று பெயர். இருந்தாலும் அவர் நம்மை கைவிடவில்லை. நம்மை மீட்டு நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதற்கும் மகிழ்ச்சி அளிப்பதற்கும் இறைவன் தன்னுடைய திருமகனை அனுப்பினார். இதுதான் சென்டர். ஓகே, இதை மையமாக வச்சு இதனுடைய ஒளியில் தான் மற்றதை இன்டர்பிரட் மொழியை தனி ஒவ்வொரு சாம்ஸ் ஒரு லைன் சொல்லுது, ஜெனசிஸ் இது வந்து ஒரு லைன் சொல்லுது, ரெவலேஷன் இந்த லைனை சொல்லுது, செயின்ட் பால் இதை சொல்கிறாரு, அதனால் இது சரி இது தப்பு அப்படின்னு லைனாலாம் படிக்கக்கூடாது. அதனால் நான் நிறைய பைபிள் படிப்பேன் ஃபாதர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. ஆனால் எப்படி படிக்கணும்னு கற்றுக்கிட்டு படிங்க கொஞ்சம். ஏன்னா சும்மா இது வெறுமனையே வாசிக்கிற நூல் அல்ல அது. இது புரொட்டஸ்டன்ட் மனிதர்கள்லாம் சில பேரை பார்த்தீங்கன்னா ஏதாவது எது கேட்டா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா, பைபிள்ல என்ன இருக்கு தெரியுமா, பைபிள்ல என்ன இருக்கோ அதை அக்யூரேட்டா எடுப்பாங்க. ஆமா, அப்படியே எடுத்து இது பண்ணுவாங்க. அதுல வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதான். ஏன்னா அவங்கள பைபிள் படிச்சு மனப்பாடம் பண்ணி அக்யூரேட்டா எந்தெந்த சாப்டர் எந்தெந்த வேர்சஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனாலேயே அவங்களுக்கு இறை அறிவு அதிகம் அப்படின்னு ஒத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இறை அறிவு என்பது சும்மா அதனால தான் எதுக்கு பைபிள் அது கடவுள் இத்தனை புக் வழியாக இவ்வளோ நேரம் பேசி இத்தனை வருஷமாக பேசி தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னாக்கா, முதல்ல கடவுள் என்ன யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே அப்போது இருந்த மக்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேனே, டைம் இருந்தாக்கா சொல்கிறேன். என்னென்னா, முதல்ல இஸ்ராயல் மக்களே தங்களுடைய கடவுள் யாவே உலகத்தில் இருக்கிற பல கடவுளில் ஒருத்தர் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் கடவுள் இருக்கிறாங்க, எங்கள் கடவுள் யாவே. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்க வந்து எல்லா கடவுள்களை விட எங்கள் கடவுள் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் அப்படின்னு அதெல்லாம் பைபிளை வாசிக்கும் போது அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் தாட் நமக்கு தெரியும். பழைய நூட்களில் அவர் ஒரு அந்த மக்களுடைய ஒரு கடவுள், இப்போ நம்ம தமிழ் மக்களுடைய கடவுள் முருகன் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை இவர் எல்லா கடவுளையும் ஒரு கடவுள், இவர் எல்லாருக்கும் பெரிய வலிமை உள்ள கடவுள் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் மற்ற கடவுள்லாம் கடவுளே இல்லை, அதெல்லாம் மனிதர்களாக ஏற்படுத்தப்பட்ட ஒரே உயிருள்ள கடவுள், உண்மையான கடவுள் யாவை மட்டும்தான், இறைவன் மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணமே பைபிள்லேயே ஏறக்குறைய இந்த சாம்ஸில் சில சமயங்களுக்கு தான் வருது. ஓகே, இந்த கடவுள் யாருங்கிற அந்த கருத்தியல்லையே டெவலப்மெண்ட் இருக்குது. அதுக்காக யாரையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கடவுளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தான் யார் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு. ஏன்னா கடவுளை புரியாத ஒரு பெரிய புதிர், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான். இதெல்லாம் புரிய வைப்பதற்காக எழுதப்பட்டது தான் இறைவனுடைய உந்துதல், தூய ஆவியினுடைய உந்துதல், அது இன்ஸ்பிரேஷனால் எழுதப்பட்டதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் டிக்டேட் பண்ணாருன்னு அர்த்தம் கிடையாது. அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய போயட்ரி, அவர்களுடைய கதைகள், இவைகள் வழியாக இறைவனுடைய உண்மைகளை உள்புகுத்தி
அந்த காலத்து அந்த 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 ஆளை வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணி வெளியில் அனுப்புவோம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இது அதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. உள்ளே இருக்கிற உள்ளம் என்ன என்பதை புரிந்து கொண்டால்னா நம்ம வந்து பைபிளை ஒழுங்காக டிரான்ஸ்லேட் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அதை உபயோகமாக ஜெபத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் உபயோகப்படுத்த முடியும். அப்போ நீங்கள் சொல்கிறதுல எந்த புரியுதுன்னா, பைபிளுக்கு நம்முடைய சொந்த அர்த்தத்தை கற்பிக்கக்கூடாது, திருச்சபையின் உதவியை நாடணும். திருச்சபையின் உதவியை நாடணும், ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க அது புரிஞ்சுக்கணும். நம்முடைய சொந்த விருப்பங்களும் அதுக்கு ஒரு பங்கு உண்டு. இப்போ நான் ஒரு பகுதியை வாசிக்கிறேன் அப்படின்னாக்கா, கடவுள் முன்னால் உட்காந்து வாசிக்கிறேன், ஒரு மெடிடேஷன் சமயத்தில் வாசிக்கிறேன் அப்படின்னா, அப்போ வந்து அந்த பைபிள் வார்த்தை ஒரு இறந்து போன கடந்த கால வார்த்தை மட்டுமல்ல, அது என்றும் வாழ்கின்ற வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. அது எனக்கும் இன்று என்னோடும் பேசுகிறது. இறைவன் என்னோடும் இன்றும் பேசுகிறார். ஆனால் சரித்திரத்தையோ சயின்ஸையோ வரலாற்றையோ அல்லது அதை பற்றி அவர்கள் இன்றைக்கு நீ ஒரு மனிதனாக எப்படி இறைவனுடைய பிள்ளையாக வாழ வேண்டும், அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது அந்த வார்த்தைகள்லேருந்து நமக்கு வரும். அது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறையாக இருக்கும். என்னுடைய சுச்சுவேஷன் பிரகாரம் தூயாவி எனக்கு ஒரு சில இன்ஸ்பிரேஷன் கொடுக்காரு. ஆனால் அது உண்மையிலே நம்ம ஸ்பிரிச்சுவல் ஒரு கான்டெக்ஸ்டில் வாசிச்சாதான் வருமே ஒழிய, சண்டை போடுற மாதிரி எனக்கு இதுவும் தெரியும் உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி டிபேட்லலாம் கடவுள் தூயாவியானவருடைய துணை கொண்டு வாசிக்கணும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க ஃபாதர். இதை பார்க்குற நேயர்களுக்கு பைபிளை என்ன கண்ணோட்டத்தில் எப்படி வாசிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பேருதவியாக இருந்திருக்கும் இந்த காணொலி. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. காட் பிளஸ்.